இன்னைக்கு நம்ம யாருமே ஆச்சாரத்தை கடைபிடிக்க முடியல சார். பிராமணங்களை விடுங்க, சத்திரியங்களை விடுங்க, எந்த ஜாதியா இருக்கட்டும், எங்க நம்ம ஆச்சாரத்தை கடைபிடிக்க முடியுது? நான் பார்த்த ஒரு காட்சி, ஒரு ஆள் காஃபி ஆர்டர் பண்ணாரு, சப்ளையர் கொண்டாந்து காஃபி வச்சான். வச்சுட்டு அவன் ஆத்துற போது உள்ள ஈ செத்து கிடக்கு. உடனே சப்ளையருக்கு, டே இங்கே வாயா, என்னய்யா, நாங்கள் காசு கொடுக்கறது காப்பிக்கா இல்லை செத்த ஈக்கா அப்படின்னா, ஐயோ சாரி சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டு வந்தான். 2 மேஜை தாண்டின உடனே அந்த ஈ எடுத்து வெளியே போட்டான். 3வது மேஜையிலேயே காப்பி கொடுப்பா அப்படின்னு இருந்தால் ரெடியாக இருக்குங்க, போச்சு. அப்போ ஈ சூப்பு அவனுக்கு. இப்போ நான் ஆச்சாரமாக இருக்கணும், அனுஷ்டானமாக இருக்கணும்னா ஈ சூப்பு தான் கிடைக்கும். ஹோட்டலில் போய் சாப்பிட்றோமே, தோசைக்கல் சுற்றுச்சாணி எப்படி அசத்தின் பண்ணிக்கிறாங்க போய் பாருங்க, வேர்வையை வலிச்சு அடிச்சுடுவான், சாயங்கன்னு சத்தங்க ரைட். அப்போ தோசைக்கல் ரெடி. அது விளக்கமாறு வச்சு தடவுவான். என்னையா விளக்கமாறுன்னா, இது இதுக்குன்னே ஏற்பட்டதுங்க, புதுசாக வாங்கினதுலேருந்து இதுக்கு தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுறோம், வேறு எதுக்கும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அவங்க கொடுக்குற சமாதானம் அதுங்க. அப்போ ஆச்சாரங்களும் அனுஷ்டானங்களும் உயிர் வாழ முடியாத காலம் இது. முன்னுக்கும் வழி இல்லை, எல்லாம் போச்சு. அப்போ ஆகாரத்தில் சுத்தம் இல்லை, அனுஷ்டானத்தில் சுத்தம் இல்லை, ஆச்சாரத்தில் சுத்தம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது நமக்கு இறைவனுடைய அருள் வேண்டும் என்றால் அந்த ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிச்சு இந்த யுகத்தில் செய்ய முடியாது. அப்போ இறைவன் மீதும் இறை அடியார்கள் மீதும் பக்தி செலுத்தி அப்படித்தான் நமக்கு மேன்மையான நன்மை கிடைக்கும் என்பதை உணர்த்துவதற்காக